இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ 60 நாள் கடை இன்னும் மீன் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ போய் எப்போ தான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சரி கம்மா மீன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் வந்து சிசி கம்மா மீனில் அந்த மீன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போகிற டைம் எப்போவுமே எங்களுக்கு கிடைக்காது. பட் இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால எங்களுக்கு லக் அடிச்சு. அப்புறம் இருந்துமே ஒரு 4-5 கிலோ தான் இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து சிலேபி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஃப்ரெஷ்ஷாக கொட்டவும் துள்ளி குதிச்சு அப்படி வெளியே வந்தாங்க. ஸோ அப்புறம் அங்கேயே கொடுத்து க்ளீன் பண்ணி வீட்டுக்கு வந்தெல்லாம் கிளம்பும்போது எங்கள் ஊர் மார்க்கெட்டில் வந்து காலையில் சந்தை போய்ட்டு ஒரு சைடு காய், ஒரு சைடு தேங்காய், ஒரு சைடு வந்து பழம், நுங்கு, மாம்பழம் இதெல்லாம் ஒவ்வொன்றா வச்சு ஏலம் போட்டிருந்தாங்க. சரியான ரஸாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மீனை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி 2 மசாலா சிக்மாட் ஒன்று, நவீன் ஒன்று. ஸோ எது நல்லாயிருக்குன்னு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். வெளியிலேருந்து ஒரு மசாலா வாங்கி எது நல்லாயிருக்குன்னா சிக்மாட்டில் வந்து ஃபுட் கலர் எதுவுமே இல்லை. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, மொறுமொறு இருந்துச்சு. நவீனில் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருப்பாங்க போல். பட் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ 2 மீனுமே தனித்தனியாக மசாலா தடவி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தடவி காய வச்சுட்டு அடுத்த ஒரு லேயர் ஒரு 3 லேயர் தடவி காய வச்சு மொத்தமாக காய வச்சுட்டு அப்படியே போய் தோசை தவாவில் எண்ணெயை கொதிக்கி ஊற்றி ஒவ்வொரு மீனாக எடுத்து, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் பொரிச்சு மீனை சாப்பிட்றது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மாம்பழம், மீன் குழம்பு, மீன் பொரியல் வச்சு நல்லெண்ணெய் லைட்டாக மேலே ஊற்றி சாப்பிடும்போது அமிர்தமாக இருந்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் கம்மா மீன் பிடிக்கும் சொல்லுங்கள். ஓகே பை லவ்லீஸ்.